பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே சாரி, ஹாஃப் சாரி, வேஷ்டில எல்லாம் வந்திருக்காங்க. மண்பானையில பொங்கல் வச்சுட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமா நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறோம். எப்படி எல்லாம் பொங்கல் பண்ணுவாங்க கிராமத்துல எல்லாம். டவுன்ல இருக்கவங்களுக்குலாம் அதுல தெரியாது. ஸோ கிராமத்துல இருக்கவங்கலாம் எப்படி இருப்பாங்க, எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பொங்கலை அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஹலோ, என் பேர் நீத்து. நான் ரத்தினம் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்படின்னா ரொம்ப பிரமாண்டமாக போயிட்டு இருக்கு. என்னமோ இன்னைக்கு தான் பொங்கல் ஆற மாதிரி ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. டான்ஸு, பாட்டு, பறை, ஒயிலாட்டம், மயிலாட்டம் எல்லாமே ஆடிட்டு இருக்காங்க. பொங்கலும் இங்கே போட்டுட்டு இருக்காங்க. பொங்கல் நிறைய பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டாக. இங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நல்லா ஆடிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்க. சூப்பராக இருக்குது. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கவுன்சிலருந்து இது செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நாங்கள் ஜமா பாங்க முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபுல் டே செம்ம ஜாலியாக இருக்கும். இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் எங்கள் காலேஜில் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இல்லாத மாதிரி இல்லாமல் இந்த தடவை ரொம்ப பிரம்மாண்டமாக இது புதுசாக போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட் கவுன்சில்னால எடுத்து நடத்தப்பட்டு நிறைய மயிலாட்டம், மாடாட்டம், அப்புறம் வள்ளி கும்மி, நிறைய பல வகையான பாரம்பரியத்தை எடுத்து வரைக்கிற மாதிரியும், பின்ன தானிய எக்ஸிபிஷன், அதுக்கப்புறம் மாடு எக்ஸிபிஷன், குதிரை, ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் வந்திருக்கு. இந்த வருஷம் ரொம்ப ஜாலியாக என்ஜாயபிளாக போயிட்டு இருக்கு. ஒரு புது இயர் எங்களுக்கு ஹாப்பியாக அமையும் நம்புறோம். தேங்க்யூ ஃபார் ரத்னம் காலேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேஷன் எங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து நடத்துகிறாங்க. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழர் பாரம்பரிய கலைகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். செலிப்ரேஷனும் சூப்பராக போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ரத்னம் காலேஜில் நடக்காத அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப வேற லெவலாக இருக்கு. சூப்பராக இருக்கு. அப்புறம் இது மாதிரி பார்த்ததே இல்லை, இப்போதான் பார்க்குறோம் இந்த காலேஜில். சூப்பராக இருக்குண்ணா, செம்மையாக இருக்கு. தாராஜனனி நான் பொங்கல்னா என்னண்ணா, பாரம்பரியண்ணா, உழவர்ண்ணா, உழைப்பாளிண்ணா. எங்கள் பாரம்பரியத்தை நம்ம அப்படியே காலேஜில் காட்டிட்டு இருக்காங்கண்ணா. வந்ததுக்கு நம்ம பாரம்பரியம் பார்த்துட்டு இருக்கோம். பாரம்பரிய முறையில் வந்துருக்கோம். வேற என்ன வேணும்? எங்கள் உடைய பாரம்பரியத்தில் வந்திருக்கோம். பொண்ணுகள்லாம் சாரி மயக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. பசங்கள்லாம் கலையாக வந்திருக்காங்க வேட்டியோட. அவ்வளோதாங்கண்ணா. நாங்கள் தானே பொங்கலை கொண்டாடுறோம். எப்படிங்கண்ணா? ஓகேங்கண்ணா. ஜனாங்கண்ணா செம்மையாக போகுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். இங்கே மயிலாட்டம் இருக்குது, ஒயிலாட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் காளையர் திருவிழா. ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம். பொங்கல் செலிப்ரேஷன், பொங்கல் வைக்கிறோம். சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய விஷயம் பார்த்தோம். போன வாட்டி எங்களால் அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வாட்டி சூப்பராக நடந்துட்டு இருக்குது. இப்போ பறையாட்டம் போயிட்டு இருக்குது. அதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடிட்டு இருக்கோம். அப்புறம் பொய்க்கால் குதிரை ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் நிறைய இருந்துச்சு. நம்ம நம்மளோட கலாச்சாரத்தை இன்னும் காப்பாற்றணும், இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியுது. ரத்னம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேருந்து நான் நூர் அகமது பேசுகிறேன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இந்த காலேஜில் பசங்க எல்லாரும் தமிழ் பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பயங்கரமான செலிப்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிராண்டாக ஒரு வில்லேஜ் செட்டப்பில் உங்களுக்கு எல்லா தமிழோட பாரம்பரிய கலாச்சாரம் இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சிலம்பம் பார்க்கலாம், நீங்கள் பானை உடைத்தல், எல்லா விளையாட்டுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் வச்சுருக்காங்க. பசங்கள்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது தமிழ் கலாச்சாரம் மாணவர்களுக்கும் தெரியணும், இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாரும் வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இப்போ எல்லாருமே வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிட்டு வராங்க. யாருமே நம்ம பாரம்பரியத்தை பற்றி எல்லாம் பண்ணுறதே இல்லை. ஆனால் காலேஜில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது நாங்கள் எல்லாரும் இப்போ நார்மல் நம்ம கலாச்சாரத்தில் வந்திருக்கோம். நிறைய விழாக்கள் பார்க்குறோம், நிறைய இதெல்லாம் பார்க்குறோம், காளைகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பழைய ஃபீலிங் வருது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால தான் எல்லாத்துக்கும் கலாச்சாரத்தை பற்றி தெரியுது. இப்போ வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாரும் போடும்போது நம்ம கலாச்சாரத்தை நம்ம இன்னும் இது பண்ணணும்னு எல்லாத்துக்கும் தோணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ குக்கரில் தான் வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்க. ஆனால் தமிழரோட பண்பாடை பரிசாற்றும் வகையில் நாங்கள் எங்கள் காலேஜில் இதை செலிப்ரேட் பண்ணுறோம். இப்படி பொங்கல் வச்சு பானையில் வச்சு குதிரை, மாடு எல்லாத்தையும் கொண்டு நாங்கள் காலேஜில் பிளேஸ் பண்ணி இப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆன்செஸ்டர் ஃபாலோ பண்ணுறதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு போய் அதை சேர்க்க முடியும். அவங்களும் அது அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயர் நம்ம இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணாதான் நம்ம ஆக்சுவலாக நம்ம இருக்கிறத விட கொஞ்சம் நெக்ஸ்ட் இயர் நம்ம நல்லா மூவ் பண்ணுற மாதிரி வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.